ஏப்ரல் மாதம் 14ஆம் நாள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் தூயோரே, அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோருக்கு எந்த குறையும் இராது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினிக்கு இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. ஆமேன். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. ஹalleluya ஹalleluya. ஆராதனை ஆராதனை அப்பா. பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம். அன்பானவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இதோ இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவு நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இந்த நாளிலே தமிழ் புத்தாண்டை கொண்டாடுகிற ஒவ்வொருவரும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க தகப்பனே ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. நாங்கள் பிறந்தது முதல் இந்நாள் வரை நீர் எங்களுக்கு செய்த எல்லாவித நன்மைகளுக்காக நீர் எங்களை ஆசீர்வதித்து அரவணைத்து அன்பு செய்து உடைய சட்டின் நிழலுக்குள்ளே வைத்து எங்களை பாதுகாத்து என் குடும்பங்களை வேலி அடித்து எங்கள் பிள்ளைகளை ஞானத்தால் நிரப்பி எங்களை உயர்த்தி எங்களை பாதுகாப்பாய் வைத்திருக்கிற உடைய கிருபைக்காக, பேரன்புக்காக, இரக்கத்திற்காக, உடைய வல்ல செயல்களுக்காக உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. நன்றியப்பா, 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 நன்றி தகப்பனே. மீண்டும் ஒரு விசை இந்த இரவு நேரத்திலே அப்பா உம்மை துதிக்க எங்களை ஒன்றாய் கூட்டியிருக்கிறீரே, ஒரு மனதாய் இணைத்து சேர்த்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றியப்பா, நன்றியப்பா. உம்மை போல தெய்வம் இல்ல தகப்பனே ராஜா. எங்களை பெயர் சொல்லி அழைத்து எங்களை கீழாக்காமல் மேலாக்கி வாளாக்காமல் தலையாக்கி எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை அறிந்து நாங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே எங்களுடைய எல்லா தேவைகளை நீர் அறிந்து எங்களுக்கு தெரிந்தெடுத்து கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் செய்த எல்லாவித நன்மை தினங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சிங்க குட்டிகள் பட்டினியாய் இருக்க நேரிட்டாலும் உம்மை நாடி தேடி வருவோருக்கு ஒரு குறைவும் இல்லாது என்று அப்பா திருப்பாடல்கள் 34:10 நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா. நாங்கள் இப்படியாக குறைவின்றி இருக்க வேண்டும் என்றால் அப்பா, நாங்கள் உமக்கு தூயோராக, உமக்கு அஞ்சி, உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தால் அப்பா, நீர் எங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீர் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எத்துணை இனியவர் அப்பா. அப்பா, நீர் உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை ஒருபோதும் கைவிடாது தேவனாய் இருக்கிறீர் அப்பா. எங்களுடைய நெருக்கடியான நேரத்தில் எங்களை எல்லாவித நெருக்கடியின்றி விடுவித்து எங்கள் தீமைகளிலிருந்து விடுதலை கொடுத்து எங்களுக்கு நன்மையால் முடிசூட்டுகிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. இந்த ஏழையாய் இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் கூக்குரலிட்டு உம்மை கூவி அழைக்கும் போது அப்பா, எங்களுக்கு செவி கொடுத்து எங்கள் தேவைகளை நிறைவேற்றி எங்கள் கண்ணீரை துடைத்து எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து எங்களுடைய எல்லாவித பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுத்து எங்களுக்கு ஆறுதல் கொள்ளிக்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. எங்களை எல்லாவித தீமையை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறப்பா. உம்மை நோக்கி பார்ப்போர் நாங்கள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி அடைகிறோம் அப்பா. எங்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாவதில்லை தகப்பனே ராஜா. எங்களுக்கு அவமானப்படுத்துவர்களுக்கு தகப்பனே நீர் தண்டனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். நீ சும்மா இருப்ப மகளே, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துணை வேண்டி உம்மிடம் வரும்போது எங்களுடைய மன்றாட்டை கேட்டு எங்களுக்கு மறுமொழி அளித்து எங்களுக்கு எல்லாவித பயத்தினின்று அச்சத்தினின்று கலக்கத்தினின்று நடுக்கத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருப்பது உமது கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. வார்த்தையான தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆவியானவரின் துணை எங்களுக்கு கொடுக்கிறவரே, மூவொரு தேவனாயிருந்து எங்களுக்குள்ள செயல்படுகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உம்முடைய பாத படியில இந்த இணைப்பில் உள்ள ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக அப்பா. என் மகனே, மகளே, உன் கவலைகளை எல்லாம் என்னிடம் விட்டுவிடு, ஏன் என்றால் நான் உன் மீது கவலை கொண்டுள்ளேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. சிறு வயது முதலே எங்களை தெரிந்தெடுத்து பெயர் சொல்லி அழைத்து அப்பா, நாங்கள் உம்முடையவர்களாக வாழ எங்களை தகுதிப்படுத்திருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகுதி இல்லாதவர்களை நீ தெரிந்தெடுத்து தகுதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். இல்லாதவர்களை இருக்கிறவர்களால் பண்ணுகிற தேவன் ஆண்டவரை, காணக்கூடாதவராய் இருக்கிறவரே
அப்பா, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, உடைய திருமுகத்தை உற்று பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக சிலுவையில அறையப்பட்டு மரித்து பாடுகள் அனுபவித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றளவும் எங்களோடு கூட உயிர்த்தெழுந்து தேவனாய் இருக்கிறீரே அப்பா. எங்களை ஆட்சி செய்கிறீரே, உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசவம் எங்கள் குடும்பங்களுக்குள்ள, எங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள உம்முடைய ஜெப ஆவி ஆண்டவரே, அன்பின் ஆவி, உம்மை போல ஒரு பரிசுத்தமான வாழ்வு எங்களுக்குள்ள தகப்பனே. அப்பா, இன்றைய செவ்வாய்க்கிழமையில தகப்பனே, அந்தோனியரின் தினவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் அப்பா, அவர் எப்படியாய் கூட உம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்து அன்பால அப்பா தகப்பனே பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார் அப்பா. அப்படியாக தகப்பனே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் பற்றி கொண்டு எங்கள் வாழ்வில் அதை நாங்கள் செயலாக்க தகப்பனே எங்களுக்கு ஆவின் கனிகளால கொடைகளால கொடுங்க. எல்லா தூதர்களோடு சேர்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், அன்னை மரியாளோடு சேர்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் வீடுகளை சுற்றிலும் ரத்தத்தால முத்திரிடுகிறோம், எங்கள் பிள்ளைகளை முத்திரிடுகிறோம் ஆண்டவரே. எல்லாம் நீர் கொடுத்ததப்பா. எங்களுடைய உழைப்பின் நிமித்தம் எது வந்ததில்லப்பா. எங்களுக்கு உழைப்பதற்கு சக்தியை கொடுக்கிறது நீர் தகப்பனே, உழைப்பதற்கு ஞானத்தை கொடுக்கிறது நீர் தகப்பனே ராஜா. எல்லாவற்றையும் கொடுத்த நீர் எங்களை ஆசீர்வாதமா வைத்திருக்கிற நம்முடைய கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே ராஜா. இன்று தமிழப்பா தகப்பனே, சித்திரை 1ஆம் நாள் தகப்பனே ராஜா, புது வருட பிறப்பை நாங்கள் கொண்டாடுகிறோம் தகப்பனே ராஜா. இந்த நாளில எல்லாரையும் உடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு விவசாயிகளையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க அப்பா, ஆசீர்வதிங்க தகப்பனே ராஜா. அவர்களுடைய பயிர்களை ஆசீர்வதிங்க அப்பா. அவர் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு தொழிலையும் ஆசீர்வதிப்பீராக அப்பா. எங்களுடைய இளையோர் இளம்பெண்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. நன்றி அப்பா. பெண்களின் பாதுகாப்பு இல்லாத நிலைமையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. எங்கள் குடும்பங்களில் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் ரத்தத்தால முத்திரிடுங்க, ஞானத்தை கொடுங்க. இந்த உள்ளக பிரமாணங்களை அழுத்தி கொள்ளுகிற அந்த காலகட்டங்களிலே, பலவிதமான ஊடகங்களில் அடிமைப்பட்டுக்கிற இந்த காலகட்டங்களிலே பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆவியானவரின் துணையை கொடுங்க ஆண்டவரே. ஆவியானவரின் துணை இருந்தால் நாங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவோம் ஆண்டவரே. ஆவியானவர் குரலுக்கு செவிசாய்த்து அந்த குரலுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து எங்கள் வீடுகளில், எங்கள் குடும்பங்களில் எல்லாவித காரியங்களிலும் தகப்பனே உம்மிடம் கேட்டு தகப்பனே உம்மிடம் நாங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு குடும்பமாய் அமர்ந்து, குடும்ப ஜெபமாய் அமர்ந்து, எந்த ஒரு காரியமா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிள்ளைகளை குறித்தோ அப்பா பலவிதமான எங்களுடைய குடும்பங்களின் நிமித்தம் தகப்பனே பலவிதமான சுமைகளை குறித்து நாங்கள் வேதனைப்பட்டிருக்கும் போது உம்மை நோக்கி நாடி தேடி வந்து உம்மிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு அப்பா, உமக்கு இது உகந்ததா, உமக்கு சித்தமானதா என்று நாங்கள் கேட்டு அதில் முடிவெடுத்து நாங்கள் செய்கிற காரியம் எங்களுக்கு ஜெயமாய் முடிகிறது அப்பா. அப்படிப்பட்ட வாழ்வு எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. எங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருட்களையும் ரத்தத்தால முத்திரிடுகிற ஆண்டவர், எங்களுடைய வாகனங்களை முத்திரிடுகிற, எங்களுடைய பெற்றோர்களை முத்திரிடுகிற ஆண்டவர், நீர் கொடுத்த பெற்றோர்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடல் வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். குறிப்பாக இந்த கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு இயேசு கிறிஸ்து விலைமதிக்க முடியாத குற்றமற்ற ரத்தத்தால முத்திரிடுகிறோம் தகப்பனே. அப்பா, அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. இந்த கேன்சர் நோய் பல விதங்களில வருகிறது அப்பா. அப்பா, சின்னதாய் வருகிற இந்த நோய் தகப்பனே அப்பா உயிரை பறிக்கக்கூடிய நோயாய் இருக்கிறது தகப்பனே. எத்தனையோ மருந்துகள் வந்தாலும் தகப்பனே, மருந்து மாத்திரை சாப்பிட்டும் கூட, வருட கணக்காக சாப்பிட்டும் கூட, ஆனாலும் கூட அப்பா இதை டெய்லி சாப்பிடணும், அந்த மருந்து மாத்திரை வாங்க கூட முடியாத அளவுக்கு தகப்பனே ராஜா இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க தகப்பனே ராஜா. ஒவ்வொரு நோயாளிகளையும் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை, தசை நாடி நரம்பு எலும்பு மச்சைகளிலே இயேசு கிறிஸ்துவின் குற்றம் மற்ற ரத்தத்தால முத்திரிடுகிற ஆண்டவரே, சுகம் பலன் அவர்களுக்குள்ள கடந்து போவதாக தகப்பனே ராஜா. அப்பா, மூட்டு வலிகள், கைகால் வலிகள் தகப்பனே, நெஞ்சு குத்துதல் அப்பா, மார்பு வலிகள் அப்பா, இயேசுவே தலை வலிகள், கண் பார்வை இல்லாதவர் காது வலிகள் தகப்பனே ராஜா, பல் வலிகள், வாயு இப்ப தகப்பனே, சதை நோய்கள் அப்பா தகப்பனே, எல்லாவற்றையும், நரம்பு பிரச்சனைகள் அப்பா, அப்பா மூளையில வருகிற பிரச்சனைகள், ரத்த ஓட்டங்களில் வருகிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அப்பா நம்முடைய விலைமதிக்க முடியாத ரத்தத்தால் சுத்திகரித்து அவர்களுக்கு பரிசுத்தப்படுத்தி உடலுள்ள சுகத்தை கொடுப்பீராக. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே. இரவு முழுதும் உடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த போதை பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். விபச்சாரம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, இயேசுவே, என் தேசத்தின் பாவங்கள் மாறணும் ஆண்டவரே. அப்பா, வர இருக்கிற எலெக்ஷனை உடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நல்லதொரு அதிகாரி நாங்கள் தேர்ந்தெடுக்க எங்களுக்கு ஆவியானவரின் துணையை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க தகப்பனே ராஜா. அப்பா, இந்த அறிவிப்பு பணியிலே தகப்பனே, தேர்தல் பணியில ஈடுபட்டுள்ள ஒவ்வொருவரும் உடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் அப்பா மக்களுக்கு தகப்பனை பாதுகாப்பான மீட்டிங்களை அப்பா செய்ய அவர்களுக்கு நீர் ஞானத்தை கொடுங்க. ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. பொதுமக்கள் ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.
நாட்டு தலைவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து அப்பா நீதாமே அவர்கள் சுயநலமா இல்லாமல் பொதுநலத்தோடு செயல்பட அவளை நீர் ஆசீர்வதிப்பாக. இந்த போர்கள் எல்லாம் மாறணும் தகப்பனே. இந்த போர்களின் நிமித்து விலைவாசிகள் ஏறிக்கொண்டு மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாள் அப்பா. பலவிதமான அச்சத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அந்த அதிகாரிகள் எல்லாம் அப்பா மனம் மாறி ஒரு சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டு தகப்பனே இந்த உலகம் வாழ்வு அல்ல நிலைவாழ்வு உம்மிடம் உண்டு என்பதை உணர்ந்து ஒருவரை ஏற்றுக்கொண்டு மன்னித்து வாழ அப்பா ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக, பொறுப்பெடுத்துக் கொள்வீராக தகப்பனே. இந்த ஏழை எளியோர் செய்கிற அப்பா நாங்கள் ஒன்றுக்கு உதவாத தூசிகளாக இருந்த போது கூட நாங்கள் செய்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் நீர் எங்களுக்கு கேட்டு எங்களுக்கு அதை நிறைவாய் பதிலளிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் யாரெல்லாம் எங்களிடம் என்னென்ன ஜெப தேவைகள் கேட்டிருக்கிறார்களோ அவர் ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்போடும் அவருடைய எல்லா தேவையும் நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கப்படுற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரவு முழுவதும் நல்ல உறக்கத்தை கொடுங்கப்பா. கேட்க மறந்த காரியங்கள் எல்லாம் பெற்றுக் கொடுங்க. இயேசுவின் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயது என போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமிழிந்து எங்களை விடுவித்தரலும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.